வாய்ஸ் இருக்கும். ஆரம்பிக்கும் போது தான் அப்படி இருக்கும். அதான் என்ன உங்களை நிறைய பேருக்கு தெரியும். எனக்கு தெரியாதவங்க யாரு? எல்லாருக்குமே தெரியுமா? நீங்க என்ன பார்த்துருக்கீங்களா? நான் எப்படி உங்களை மறந்தேன்? உடற்பயிற்சி இது தேவையில்லை. வாழ்க வளமுடன். இந்த ஒரு சொல்ல பத்தி மட்டும்தான் நம்ம இப்ப பார்க்கணும். நிறைய எதுவுமே பார்க்கணும். சரிங்களா? நம்ம தமிழுக்கே உரிய சிறப்பு அப்படிங்கிறது தான் இந்த சரிங்களா? ஐயா நம்மள எதில் போட்டிருந்தார், என்ன போட்டிருந்தாரு? வாழ்க வளமுடன் என்ற சொல்லில் உள்ள மாத்திரையின் அளவுகள் அப்படின்னு சொல்லுங்க. அது என்ன மாத்திரை? ஒரு டோஸ் போடலாமா, 2 டோஸ் போடலாமா? தமிழ்ல வந்து குறியீடுலாம் மாத்திரை அளவு அப்படின்னு ஒன்று இருக்கு. அதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, இதுதான் ஒரு மாத்திரை. கை நொடிக்கும் நேரம், கண் இமைக்கும் நேரம் ஒரு மாத்திரை அப்படின்னு சொல்றோம். அதை எப்படி சொல்றோம் அப்படின்னு சொன்னா, குறில் அப்படின்னா அதுக்கு ஒரு மாத்திரை, நெடில் அப்படின்னு சொன்னா அதுக்கு 2 மாத்திரை, அதே மெய் எழுத்து அப்படின்னு சொன்னா அதுக்கு அரை மாத்திரை. அவ்வளவுதான். இப்போ நம்ம இந்த வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? இதுல 2 ழகரம் இருக்கு இல்லைங்களா? இந்த மாத்திரையின் அளவுகள் நான் குறிப்பிட்டிருந்ததுனால இதை நான் சொன்னேனே தவிர, இதுல நமக்கு பெருசா நம்ம வாழ்த்துக்கு இது என்ன விதத்துல பயன்படும் அப்படிங்கிறது இல்லை. சும்மா ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன், அவ்வளவுதான். இப்ப இதுல நமக்கு 2 லகரம் இருக்குது. மொத்தமா எத்தனை லகரம் இருக்கு? இது என்னன்னு சொல்லுவோம் நம்ம? லான்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த லாவை சாதாரணமா எல்லாருமே குண்டுலான்னு சொல்லிடுவாங்க. என்ன மாதிரி இருக்கிறதுனால குண்டுலான்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் இது ஒரு லா. அடுத்தது இது ழ. இது ஒலிக்கும் இடம் எது அப்படிங்கிறது தான். இப்ப இந்த லாவை என்னன்னு சொல்றோம் அப்படின்னா, இந்த தெரியுது இல்லைங்களா? தெரிஞ்சா இந்த லாவுக்கு என்ன பேர் அப்படின்னு சொன்னா ஒற்றல் லகரம்னு பேர். ஒற்றல் லகரம். ஏன் இதுக்கு ஒற்றல் லகரம்னு பேரு அப்படின்னா, இந்த நாக்கு நுனி இருக்கு இல்லைங்களா? இந்த பல்லு அங்க முடியுது இல்லைங்களா? நாக்கு போய் அந்த மேல் அன்னத்தினுடைய பல்லு கிட்ட நீங்க சொல்லி பாருங்க. பல சில சொல்லி பாருங்க. அந்த பல்லு கிட்ட இருக்கக்கூடிய அந்த அன்னத்துல போய் பல சில இல்லையா? அப்படியெல்லாம் சொல்லும் போது உங்களுக்கு தெரியும் லாங்கிறது தான். பல் அப்படின்னு சொல்லுங்க. சாதாரணமா பல் அப்படின்னா அந்த இடத்துல போய் ஓட்ட முடியும். இந்த லகரத்தை என்ன சொல்லுவாங்கன்னா வருடல் லகரம்னு சொல்லுவாங்க, பொது லகரம்னு சொல்லுவாங்க. வருடல் லகரம் அல்லது பொது லகரம்னு சொல்லுவாங்க. இதை ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, நாம இங்க சொல்லும்போது இந்த பள்ளம் அப்படின்னு சொல்லி பாருங்க, நாக்கினுடைய அந்த மேலெண்ணத்தினோட மேடான பகுதி இருக்குது இல்லைங்களா? அது நாக்கு என்ன பண்ணும்னா வருடிட்டு போகும். அதனால அதுக்கு என்ன பேரு? வருடல் லகரம்னு பேரு. இப்ப நீங்க பள்ளம் உச்சரித்து பாருங்க, பள்ளம் இல்லையா? அப்ப உங்களுக்கு தெரியுதா? நம்ம ஒரு வார்த்தையே திரும்ப திரும்ப உச்சரிக்கும் போது தான் தெரியும். இப்ப நம்ம அந்த எழுத்து உள்ள வளமுடன் சொல்லி பாருங்க. வளமுடன் சொல்லணும். நாம என்ன பண்ணுவோம்? வளமுடன் சொல்லுவோம். வளமுடன் அது வந்து மேல் அன்னத்தினுடைய அந்த இடத்துல வருடிட்டு போகும். இதனோட பயனை நம்ம அப்புறம் பார்ப்போம். அதுக்கு அடுத்தது இந்த சிறப்பு லகரம். இது என்ன பண்ணும்? மேல் அன்னத்தை நல்ல நாக்கை மடிச்சு சொல்லுங்க. ஸ்கூல்லாம் டீச்சர் என்ன சொல்லுவாங்க? நல்ல நாக்கை மடிச்சு சொல்லுடா அப்படின்னா இல்லையா? பழம்னு சொல்லாத, பழம் அப்படின்னு சொல்ல இல்லைங்களா? இப்போ
இதை என்ன சொல்றோம் அப்படின்னா இது தமிழுக்கே உரிய சிறப்பு, அதனாலதான் இத சிறப்பு லகரம் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இந்த அளவுல இதுல ஏதாவது உச்சரிப்புல எதுவும் உங்களுக்கு தெளிவா இருக்குது இல்லைங்களா? இப்ப நாம இந்த வாழ்க வளமுடன் போது இந்த இல்ல வந்து நம்ம வாழ்க அப்படின்னு நம்ம உச்சரிக்கணும் இல்லைங்களா? வாழ்க வளமுடன். அப்ப இந்த மாத்திரை அளவை இங்க கொண்டு வந்துக்கலாம். நம்ம சில பேர் உச்சரிப்பாங்க வாழ்க வளமுடன் அப்படிம்பாங்க. அப்படி உச்சரிக்கணும். இப்ப மகிழ்ச்சி இத்தனை முறை சொன்னாரு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், இப்படிதான் சொன்னாரு தவிர வாழ்க வளமுடன் சொன்னது. அப்பதான் நமக்கு இந்த மாத்திரை அளவு தேவை. வாழ்க வளமுடன் அவ்வளவுதானே தவிர அதுக்கு அவ்வளவு அழுத்தம் கொடுத்து அரை மாத்திரை அளவு உச்சரிக்க வேண்டிய நகரத்தை நம்ம பாட்டுக்கு நம்ம சௌரியத்துக்கு உச்சரிக்கணுங்கிறது இல்லை. இப்போ இதனுடைய பெருமையை நம்ம பார்ப்போம். இப்போ இந்த உச்சரிப்பு இருக்கு இல்லைங்களா? இந்த நாக்கு போய் மேல படுறதுனால என்ன விளைவு ஏற்படுது அப்படின்னா அமிர்தம் சுரக்குதுங்க. இததான் சித்தர்கள் லம்பிகா யோகம் அப்படின்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கீங்க. மூச்சை என்ன பண்ணி வச்சிருக்கு? நாக்க மேல அழுத்தி ஸ்டாப் பண்ணி. ஒரு கதை கூட சொல்லுவாங்க. ஒருத்தர் குடும்பஸ்தரு லம்பிகா யோகத்தை கத்துக்கணும்னு நினைச்சிருக்காரு. ஏன்னா அவரு தினமும் ஒரு விவசாயி, அவரு சாதாரணமா கடந்து போகும்போது ஒரு யோகி அங்க ஒரு மரத்தடியில் உட்கார்ந்துருப்பாரு. அவரை பார்க்கும் போதெல்லாம் இவரு இப்படி உட்கார்ந்துருக்காரு, ஒரு அசைவம் இல்லை, இவர் கண்ண திறந்து கூட நம்ம பார்த்ததில்ல, சாப்பிடுவாரா தூங்குவாரா எதுவுமே தெரியலையே, இதே நிலைத்த நிலையில இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கேட்குறான். நான் வந்து எப்படி நீங்க இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாள் அவர் கண்ணை திறந்துருக்கிற சமயத்துல கேட்கும்போது, இப்படி நான் வந்து லம்பிகா யோகம் செய்யறேன், அதனால வந்து என்கிட்ட எந்த அசைவும் இருக்காது, நீ என்ன பண்ணாலும் எனக்கு தெரியாது, இது நான் கத்துக்கணும் அப்படின்னு சொல்றான். வேணாம், நீ குடும்பஸ்தன், நான் உனக்கு வேண்டாத வேலை சொல்றாரு. ஆனா அவன் கேட்கல. நீ கத்து கொடுத்தே ஆகணும், நான் கத்துக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்கிறான். கத்துக்கிட்டே சும்மா இருக்காம வீட்டுல போய் என்ன பண்றான்? லம்பிகா யோகம் செய்யறான். அதுக்கு என்ன பண்ணணும்? நாக்க நல்லா மடிச்சுக்கணும், மேல அழுத்தி வச்சிருக்கணும். அப்படியே உள்ள போகும், அடங்கிடும். அவ்வளவுதான். அந்த இடத்துல இருந்து அமிர்தம் சுரக்கும். அவங்களுக்கு எந்த அசைவும் இருக்காது. அப்ப இவங்க மனைவி பார்த்துட்டு என்ன பண்ணிட்டா, ஓய் மக்கள் சேர்ந்துட்டார் போல அப்படின்னுட்டு எல்லாம் ஊரை கூப்பிட்டு தூக்கிட்டு போய் அடக்கம் பண்றதுக்கு தேவையானதெல்லாம் பண்ணலான்னு எல்லா ஊர் மக்கள்லாம் வந்துட்டாங்க. தூக்கியாச்சு. அவருக்கு அப்பவும் தெரியாது. ஏன்னா அவர் எங்க இருக்காரு? லம்பிகா யோகத்துல இருக்காரு. அப்புறம் தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் கட்டில போடலான்னு பிடிக்கிறாங்க. கால் மடாம போய் என்ன பண்ணிருச்சு? கட்டில் குத்துக்கால்ல அடிச்சிருச்சு. இருக்குன்னு விழுந்தாரு. விழுந்துட்டு ஐயோ செத்தவர் உழைச்சிட்டாரு, செத்தவர் உழைச்சிட்டாரு அப்படின்னாங்க. அப்புறம் இல்ல இது வேற, இது வேற, இதை சொல்ல அவருக்கு தைரியம் இல்லை. எதுக்கு நம்மள மாதிரி இன்னொருத்தர் ஆயிடக்கூடாதுன்னுட்டு இவர் எதுவுமே சொல்லல, போயிட்டாரு. திரும்பவும் இன்னொரு நாள் மறந்துட்டுமா, இல்லை நம்மளால இருக்க முடியுதான்னு ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு மீண்டும் அதே வேலையை செஞ்சாரு. அப்போ அந்த அம்மா என்ன பண்ணாங்க? அதே போல எல்லாரையும் வர சொன்னவங்க இந்த முறை கவனமா எடுத்து அடக்கம் பண்ணுங்க, கட்டில கிட்டல முட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். நான் இது எதுக்காக சொல்றேன்னா, இந்த ழாவை நம்ம உச்சரிக்கும் பொழுது நம்ம கிளாண்ட், இந்த இடத்துல இருக்கக்கூடிய பீனியல் கிளாண்ட், அங்க இங்க இருக்கக்கூடிய பிட்யூட்டரி கிளாண்ட், இது ரெண்டையுமே ஆக்டிவேட் பண்ணி அந்த இரண்டின் காரணமாக ஒரு திரவம் சுரந்து அப்படியே நம்ம உள்ள போகும்போது நம்ம சொல்றோம் இல்லையா, இப்ப கூட மனோன்மணிய தவம் செஞ்சோம். அப்ப வந்து மேல் அங்க வந்து உள்நாக்குக்கும் மேல நினைவை எங்க வச்சிருந்தோம்? உள்நாக்குக்கும் மேல நீங்க நினைவை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பிடரிக்கல் பின்னாடி, நம்மளுடைய பின்னாடி நினைவை வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இது எதுக்காக இங்க ரெண்டையும் நினைவு வைக்கிறது அப்படின்னு சொன்னா, இங்க நம்ம நினைவை நல்லா ஆழ்ந்து வச்சிருந்தோம்னா நம்மளே அறியாம ஒரு சொட்டாவது
நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த அமிர்தம் அப்படிங்கிற அந்த திரவம் நமக்குள்ளார போகும். அப்ப நம்ம ஆயுள் வளப்படும். அதுக்காக தான் இந்த மனோன்மணிய தவம். சரிங்களா? அப்படி எதன் மூலமாக இது இப்படி அந்த திரவம் சுரக்குது அப்படின்னா இந்த லகர உச்சரிப்பினாலதான் அது சுரக்குது. அதுக்காக தான் நம்ம மகரிஷி இந்த 2 லாவை மட்டும் வர்ற மாதிரியான இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த வார்த்தையை வச்சிருக்காரு. இதை நம்ம எங்கெல்லாம் உச்சரிக்கணும் அப்படின்னா, நம்ம நன்றி சொல்றதுனாலும் வாழ்க வளமுடனே சொல்லலாம், வணக்கம் சொல்றதுனாலும் வாழ்க வளமுடனே சொல்லலாம். அப்படிங்கிறது தான். நாங்கள் முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, போன் எடுத்தா உடனே யாரும் வணக்கங்கள்லாம் சொல்ல மாட்டோம், ஹலோ சொல்ல மாட்டோம், வாழ்க வளமுடன் தான் சொல்லுவோம். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இந்த வாழ்க வளமுடன் உச்சரிப்பை சில பேர் என்ன பண்ணிட்டாங்க, வந்துட்டாங்களா இந்த கோஷ்டிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அப்ப என்ன பண்ணிக்கிட்டோம், சரி வழக்கமா சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு பிறகு சொல்லுவோமே அப்படின்னு சொல்லி ஹலோ வணக்கங்க வாழ்க வளமுடன் என்ன பண்றீங்க நாமளே மாத்தி. இல்லைன்னா இதுக்கு முன்னாடி நீங்க ஆதி காலத்துல இருந்து நம்ம மகிழ்ச்சி கூடவே அந்த 58ல இருந்து இருந்தவங்க எல்லாம் இப்ப இருக்கிறாங்கன்னா அவங்க எல்லாத்துக்கும் வாழ்க வளமுடன் மட்டும்தான் சொல்லுவாங்களே தவிர இது ஒரு தாரக மந்திரம். இதை நாம உச்சரிக்க இதுவே நமக்கு ஆயுள் ஆரோக்கியத்தை தரக்கூடியது. அதனால இதை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். எவ்வளவு சொல்றோமோ அவ்வளவு நம்மளுக்கு பலன் உண்டு. அதனால அந்த எழுத்துக்களுக்கும் அவ்வளவு முக்கியத்துவம் உண்டு அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இதுதான் இன்றைய சப்ஜெக்ட். இவ்வளவுதான். சரிங்களா? இதுக்கு மேல நாம எது வேணாலும் சொல்லலாம். ஆனா இதே போல நம்ம எல்லாருக்குமே ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் வச்சாரு மகரிஷி. என்ன வச்சாருன்னா, நான் இந்த சமுதாயத்துக்கு வந்திருக்கிறேன், இந்த சமுதாயத்துக்கு என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு உன்னோட எண்ணம் இருந்ததுன்னா நீ காலை எழுந்த உடனே அந்த பிரம்ம முகூர்த்தம் சொல்றோம் இல்லைங்களா, அது ஏன் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இந்த விண்ணிலிருந்து விண்ணினுடைய ஆற்றலான பிரபஞ்ச களத்திலிருந்து இறங்கிட்டே இருக்கும். சூரிய உதயத்துக்கு முன்னாடி இருந்து அது என்ன பண்ணிட்டு இருக்கோம், இறங்கிட்டே இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, நமக்கு இப்ப ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா சக்கரங்களை, இந்த அக்னா சக்கரம், இந்த துரிய சக்கரம், இதை ஆக்டிவேட் பண்ணிருக்கோம் இல்லைங்களா, அது ஓப்பன்ல இருக்கு. அப்ப என்ன ஆகும், பிரபஞ்ச ஆற்றல் உள்ள இறங்கும். அப்படி இறங்கும் போது நீங்க வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், இதை மட்டும் 10 முறை சொல்லுங்க. முடிஞ்சா 5 முறையேனும் சொல்லுங்க. அது போதும். நீங்க பிரபஞ்சத்துக்கு ஆற்றக்கூடிய, நீங்கள் பிறந்த இந்த சமுதாயத்துக்கு ஆற்றக்கூடிய, இந்த உலக நன்மைக்கு ஆற்றக்கூடிய மிகப்பெரிய உதவி வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இதை மட்டும் நீங்க சொன்னீங்கன்னாவே பேருதவியாக இருக்கும். அப்படிங்கிற ஒரு சின்ன வேண்டுகோளை தான் நமக்கு மகரிஷி வச்சிருக்காங்க. நம்ம செய்யறோமா? இல்லை. இன்னையிலிருந்து செய்யலாமா? ஓகே. தினந்தோறும் செய்யணும். சரிங்களா? தினந்தோறும் காலையில நம்ம இதெல்லாம் சாதாரணமாக செய்யக்கூடிய செயல்கள். அதே போல ஒரு சின்ன ஒரு டிப்ஸ். இப்போ நாம என்ன நினைக்கிறோமோ அதுவாக ஆகிறோம். இதை விவேகானந்தர் சொல்லிட்டாரு. மகரிஷி என்ன சொல்லிட்டாரு, எண்ணம் தான் எல்லாவற்றிற்கும் காரணம்னு சொல்லிட்டாரு. அப்ப நம்ம அந்த எண்ணத்தை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும், உயர்வானதாக வைத்துக் கொள்ள வேண்டும். அது எப்படி உயர்வானதாக வச்சுக்கிறது, காலையில அதே போலதான். காலையில எழுந்த உடனே சரியா, பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கிறோமோ இல்லையோ எப்படியோ ஒன்று எந்திரிச்சே தீருவோம். ஏன்னா அடுத்த நாள் பணிகள் நம்ம செஞ்சே ஆகணும். அதனால எந்திரிச்சே தீருவோம். அந்த எழுந்திரிச்ச உடனேயே நம்மளுடைய சிந்தனைய அடுப்புகிட்ட விடாம அல்லது வாசலுக்கு விடாம உள்ளேயே வச்சுக்கிட்டு, நான் ஆரோக்கியமா இருக்கேன், நான் நலமா இருக்கேன், நான் சந்தோஷமா இருக்கேன். சரிங்களா? இந்த நாள் ஃபுல்லா எனக்கு நல்ல நாளா அமைஞ்சிருக்கு. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வையகம். சரிங்களா? இது மிகப்பெரிய உதவியா இருக்கு. எதுக்கு? இந்த நாள் அன்னைக்கு நம்ம நல்லா வச்சுக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் தான் நம்மளோட கடமைகளுக்குள்ளேயே போகும். சரிங்களா? எழுந்திரிச்சோடனே நம்ம பல்ல விளக்கலாமா, மூஞ்ச கழுவலாமன்னு ஆத்திர அவசரம் இருந்ததுன்னா உடனே போயிட்டு வந்துடும். அதை யாருமே அடக்க சொல்லல. அடக்கி வேண்டாது அம்மா சொல்லியிருக்காங்க, காலையில எழுந்த உடனே நம்ம வெட்டில உட்கார்ந்த உடனே நம்ம நல்லதை நினைக்கணும். அதனால நீ நிறு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, அப்புறமா பார்த்துக்கலான்னுட்டா வேண்டாத விளைவுகளை நம்ம சந்திக்க வேண்டி வரும். அதனால என்ன பண்ணிக்கணும், அவசர கடமைகள் இருந்து அதை முடிச்சுட்டு
நம்ம இதை சொல்லிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம், நம்முடைய மற்ற கடமைகளை செய்வது சாலச் சிறந்தது என்ற வகையில நம்ம இன்னைக்கு அடுத்தது ஒரு மணி 7 to 7:30 108 முறை போட்டுருக்கீங்களா இல்லையா? மணி எத்தனைக்கு இப்போ? இன்னும் 5 நிமிஷம் இருக்கா? ஓகே, 5 நிமிஷம் பேசுறதுங்களா? என்ன பேசும்? சப்ஜெக்ட் எல்லாம் அவ்வளோதானே, ஓவர் தானே? என்னங்கம்மா